அப்படிங்கிற இடத்தை நோக்கியெல்லாம் நகர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் பொண்ணுங்க கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. முன்னாலாம் பொண்ணு கிடைக்குன்னா பையன் கிடைக்காதுமாங்க, இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்காது, கிடைச்சாலும் போடக்கூடிய கண்டிஷன்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ இல்லை. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணத்தில் வந்து மணவரையில் உட்காரணும்னாவே கையில் ஒரு நல்ல வேலை இருக்கணும், சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், அப்புறம் நல்ல ஒரு ஜனக்கன் இருக்கணும், எக்கச்சக்க விஷயம் இருக்கணும். முடிஞ்சு 10-11 மணிக்கு மேடையில் எல்லாரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சோன்னா ஒரு நண்பன் அங்கேருந்து வந்து மாப்பிள்ளை இப்போ வந்து கேட்கக்கூடாதாண்டா, ஆனால் ரொம்ப நெருக்கடி மாப்பிள்ளை, வேற வழி இல்லை, எனக்கு ஒன்றை விட்டு ஆள் இல்லை, ரொம்ப நெருக்கடிடா, வீட்டில் ஒரு 5000 ரூபா தரியா அப்படின்னு கேட்கறான். இவன் யாரு அப்படின்னா 25 வருஷமா இவனுக்கு ஃப்ரெண்டு, 5ஆம் கிளாஸ்ல இருந்து 1 மண்ணமா கூட தெரிஞ்சு பழகின ஃப்ரெண்டு. இவன் நல்லது கிட்டத்தில் எல்லாத்துலயும் பங்கெடுத்து ஒருத்தன் தான். கல்யாண வீட்டுல இருந்து கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்கிறேன் கேட்டா நம்மால் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவான்? சார் தெருடா, அதுட்டு கேட்டு சொல்றேம்மா இல்லையா? யோசிச்சு பாருங்க, 30 ஆண்டு கால வாழ்க்கை என்பது இவ்வளவு பேரால் தனக்கு நடந்திருக்கிறது என்று தெரிந்திருந்தாலும் கூட இவள் தான் எல்லாமும் என்று ஒரே நிமிடத்தில் தன் வாழ்க்கையை புரட்டி போடுகிற மனசு ஆணின் மனசு, அது பெண்ணுக்கு வராது. இதை